KURINJI Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. KURINJI Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.com. Good morning students. Complex number la first வந்து form a plus I அப்படிங்கற ஃபார்ம் பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி பார்த்தோம். இந்த ஃபார்ம் a plus I அப்படிங்கற ஃபார்ம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், அடிஷன் ப்ராப்பர்ட்டிஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் ஐயோட வந்து பவர்ஸ் வந்து I பவர் 1, I ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, I கியூப் ஈக்குவல் டு -I பவர் 4 ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு அந்த பவரோட வேல்யூஸ் வந்து செக் பண்ணியிருந்தோம். ரைட்டா? ஃபஸ்ட்டு a ப்ளஸ் ஐபிங்கிற ஃபார்ம், நெக்ஸ்ட் வந்து I ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த -1, அடுத்து a ப்ளஸ் ஐபிங்கிற ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அடிஷன் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ், அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ், அடுத்து டிவிஷன் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் I, அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஸ் வந்து z1 plus z2 whole square, z1 minus z2 whole square. நெக்ஸ்ட் வந்து z1 plus z2 whole cube, z1 minus z2 whole cube, z1 square minus z2 square. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஐடென்டிஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சம்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து த மாடுலஸ் அண்டு காஞ்சுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து த மாடுலஸ் அண்டு காஞ்சுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். தி மாடுலஸ் அண்டு காஞ்சுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். மாடுலஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. மாடுலஸ்னால் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் ஒன்லி மட்டும் வரும். மாடுலஸ்ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் வந்துடும். மாடுலஸ் அண்டு காஞ்சுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். காஞ்சுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சுகேட் அந்த ரெண்டு கண்டுபிடிக்கும். Let z equal to a plus ib be a complex number. Let z equal to a plus ib be a complex number. Then modulus of z. Denoted by mod z. Denoted by modulus z. Two parallels between z போகிற மாதிரி. Two parallels between z போகிற is defined to be the non-negative real number. Is defined to be the non-negative real number square root of a squared plus b squared. Non-negative real number square root of a squared plus b squared. That is modulus of z equal to square root of a squared plus b squared. Modulus of z equal to square root of a squared plus b squared. That is z equal to a plus ib complex number. Modulus of z எடுத்தோம் அப்படின்னா modulus of z equal to ரியல் நம்பர் மட்டும் ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ரூட் எடுக்கிறோம். ரியல் நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ரூட் எடுக்கிறோம். ரியல் நம்பர் மீன்ஸ் ஏ அண்ட் பி, ஏவை ஸ்கொயர் பண்ணுறோம் ஏ ஸ்கொயர், பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர், ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும். ரியல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதில் மேஜர் பார்ட் ஐயை வந்து ஸ்கொயர் பண்ணக்கூடாது. இமேஜினரி பார்ட் ஐயை வந்து ஸ்கொயர் பண்ணக்கூடாது. இதில் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு only positive number only. Modulus of z equal to only positive number மட்டும். Next வந்து the conjugate of z. The conjugate of z denoted as z bar. Conjugate of z denoted as z bar is the complex number a minus ib. Is the complex number a minus ib. That is z bar equal to a minus ib. Z bar equal to a minus ib. Z equal to a plus ib. z bar equal to conjugate of z equal to a minus ib. இதில் இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இதில் இமேஜினரி பார்ட்டை வந்து ஐ ப்ளஸ் சிம்பிள்
இமேஜினரி பார்ட் வந்து I into B இதில் ப்ளஸ் சிம்பிள் இதில் சைன் சேஞ்ச் பண்ணுறப்போ Z bar equal to A minus IB. ஃபார் எக்ஸாம்பிள் modulus of 3 plus I modulus of 3 plus I 3a ஸ்கொயர் பண்ணுறோம் modulus கண்டுபிடிக்கிறப்ப 3a ஸ்கொயர் பண்ணோம் இதில் இமேஜினரி பார்ட்டோட ரியல் நம்பர் வந்து 1 இமேஜினரி பார்ட் ஆஃப் Z வந்து 1 வரும் அப்படின்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 9 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் modulus ஆஃப் 2 minus 5i 2 minus 5i அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஈக்குவல் டு 2 அப்படின்னா 2 ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு -5 அப்படின்னா ப்ளஸ் -5 ஹோல் ஸ்கொயர் 2 squared plus -5 whole squared -5 whole squared equal to 25 2 squared வந்து 4 அப்புறம் 25 plus 4 equal to square root of 29. next வந்து conjugate வந்து and 3 plus I bar 3 plus I whole bar equal to 3 imaginary part equal to plus I therefore minus I அப்படினா 3 minus I அப்படினா அதே மாதிரி 2 minus 5i இதில் இமேஜினரி பார்ட் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் அதனால் கான்ஜுகேட் சேஞ்ச் பண்ணுறப்ப 2 ப்ளஸ் 5i ஆயிரும் 2 மைனஸ் 5i இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ் 5i அப்புறம் இது கான்ஜுகேட் மாற்றுறப்ப 2 ப்ளஸ் 5i அப்படின்னு ஆயிரும் 2 ப்ளஸ் 5i. நெக்ஸ்ட் வந்து -3i -3i -5 இதில் ரியல் பார்ட் வந்து -5 ரியல் பார்ட் வந்து -5 இமேஜினரி பார்ட் வந்து -3 ஏன்னா இன்டர்சேஞ்ச் மாற்றி போட்டிருக்காங்க இமேஜினரி பார்ட் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்து ரியல் பார்ட்டாக கொடுத்துருக்காங்க அதனால் -3i மைனஸ் அப்படின்னா ரியல் பார்ட் ஈக்குவல் டு -5 இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு -3 அப்படின்னா இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தோம் -3i -5க்கு கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா இதில் -3க்கு கான்ஜுகேட் எடுத்தால் +3i ஆயிரும் இந்த -5 டைம் அப்படி எழுதிடும் -5 + 3i அப்படின்னு ஆயிரும் -5 + 3i அப்படின்னு ஆயிரும். Next வந்து the multiplicative inverse of the non-zero complex number. The multiplicative inverse of the non-zero complex number Z is given by. The multiplicative inverse of the non-zero complex number Z is given by Z inverse equal to 1 by Z. Z inverse equal to 1 by Z equal to 1 by A plus IB. 1 by Z equal to A plus IB. modulus of Z na a by a square plus b square plus I into minus b by a square plus b square. டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது அதனால் a மைனஸ் ஐபியால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணலாம் a மைனஸ் ஐபியால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை வித் a மைனஸ் ஐபி அப்படின்னா நியூமரேட்டர் வந்து a மைனஸ் ஐபி டிவைடு பை இதில் a மைனஸ் ஐபி இன்ட்டு a ப்ளஸ் ஐபி அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வரும் ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும் அப்படின்னா a பை a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் பி பை a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும் அப்படின்னா a மைனஸ் ஐபி ஹோல் டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு a minus IB Z equal to a plus IB अपना Z bar equal to a minus IB अपना Z bar by modulus of Z a square plus b square equal to modulus of Z अपना modulus of Z square அப்படினா modulus of Z equal to square root of a square plus b square வரும் இதில் modulus of அந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறது இன்னொரு ஸ்கொயர் பண்ணோன்னா இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும் அப்படின்னா a square plus b square equal to modulus of Z square ஆயிரும் or 1 by Z equal to R 1 by Z equal to Z bar by modulus of Z square 1 by Z equal to Z bar by modulus of Z square cross multiplication Z into Z bar Z into Z bar equal to modulus of Z square Z into Z bar equal to modulus of Z square அப்படினா அப்படினா Z properties Z into Z bar equal to ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்டு கான்ஜுகேட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் ஒன்று கிடைக்கும் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் எப்போயுமே நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் மாடலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு ஆல்சோ பாசிட்டிவ் நம்பர் அதை ஸ்கொயர் பண்ணுறப்ப கண்டிப்பாக பாசிட்டிவ் நம்பர் தர்ஃபோர் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் மட்டும்தான் இதில் ஆன்சர் கிடைக்கும் Z அண்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கான்ஜுகேட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் ஒன்லி கெட் தர். நெக்ஸ்ட் வந்து furthermore the following result can be easily be derived formally can be easily be derived
for any two complex numbers z1 and z2. For any two complex numbers z1 and z2, we have modulus of z1 z2 equal to modulus of z1 into modulus of z2. For any two complex number z1 and z2 equal to, first one, modulus of z1 modulus of z1 into z2 equal to modulus of z1 into modulus of z2. Modulus of z1 into modulus of z2. Second one is modulus of z1 by z2. Modulus of z1 by z2 equal to modulus of z1 divided by modulus of z2 provided modulus of z2 not equal to 0. Modulus of properties. Modulus of sum of product of the two complex number. Product of the modulus of the product of the two complex number is equal to the product of the modulus of the complex number. Product of the modulus of the complex number. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மாடுலஸ் எடுத்தாலும் சரி, இல்லைனா செப்பரேட்டாக மாடுலஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணாலும் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடுலஸ் வெளிஸ் எடுத்தாலும் சரி, இல்லை அப்படின்னா மாடுலஸ் எடுத்துகிட்டு செப்பரேட்டாக ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணாலும் ரெண்டு வேல்யூஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே போத்துமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீ ஏதாவது ஒரு சின்ன ஸ்மால் சம் எடுத்து நீ போட்டு பார்த்தாலே தெரியும் ரெண்டு ஈக்குவலாக கண்டிப்பாக இருக்கும். எந்த நம்பர் எடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எந்த நம்பர் எடுத்து அது மாதிரி மல்டிப்ளை பண்ணாலும் உனக்கு ஆன்சர் வந்து ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். செகண்ட் ஒன், மாடுலஸ் ஆஃப் z1 by z2. மாடுலஸ் ஆஃப் z1 by z2 ஈக்குவல் டு modulus of z1 divided by modulus of z2 provided modulus of z2 not equal to 0. இதில் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடுலஸ் எடுக்கிறது சரி, டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு z1 by z2 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மாடுலஸ் ஈக்குவல் டு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் z1. மாடுலஸ் ஆஃப் z1 ஃபஸ்ட்டு, செகண்ட் மாடுலஸ் ஆஃப் z2 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். z2 வந்து மஸ்ட் நாட் பி நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். மாடுலஸ் ஆஃப் z2 வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் 0வாக இருந்தால் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அதனால் மாடுலஸ் ஆஃப் z2 வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடுலஸ் எடுத்தாலும் சரி, இல்லை மாடுலஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணாலும் போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ஹேண்ட் சைடு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 3. ஃபஸ்ட் ரெண்டு வந்து மாடுலஸ்க்கும், அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து தேர்டு வந்து z1 z2 பார் ஈக்குவல் டு z1 பார் இன்ட்டு z2 பார். z1 z2 பார் ஈக்குவல் டு z1 பார் இன்ட்டு z2 பார். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து z1 ப்ளஸ் ஆர் மைனஸ் z2 ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் z2 பார். அடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து z1 பை z2 ஹோல் பார் ஈக்குவல் டு z1 bar by z2 bar provided z2 not equal to 0. z1 by z2 whole bar equal to z1 bar divided by z2 bar provided z2 not equal to 0 அப்படின்னு ஆயிடும். இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு காஞ்சிகேட் எடுத்தாலும் சரி, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஞ்சிகேட் எடுத்தாலும் சரி, இல்லை செப்பரேட்டாக காஞ்சிகேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணாலும் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டையும் செப்பரேட்டாக காஞ்சிகேட் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அதே தான், z1 ப்ளஸ் ஆர் மைனஸ் z2 பார். z1 ப்ளஸ் ஆர் மைனஸ் z2 பார். அடிஷன் சப்ராக்ஷன், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஞ்சிகேட் எடுத்தாலும் சரி, இல்லை காஞ்சிகேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணாலும் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கும் அதே சேம் கண்டிஷன். அதனால் ஒரே இதில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு சேர்த்து ஒரே இதில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் வந்து z1 பை z2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஞ்சிகேட் எடுக்கிறோம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஞ்சிகேட் எடுக்கிறோம். ஈக்குவல் டு காஞ்சிகேட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். z1 பார் டிவைட் பை z2 பாருக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5. எக்ஸாம்பிள் 5 வந்து ஃபைண்ட் தி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் 2 minus 3i. Find the multiplicative inverse of 2 minus 3i. That z equal to z equal to 2 minus 3i. That z equal to 2 minus 3i.
then z bar equal to 2 plus 3i ஆயிரும். அப்புறம் இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இமேஜின் நம்பர் வந்து இமேஜின் பார்ட் வந்து -3. அப்புறம் காஞ்சுகேட் எடுத்தோம்னா 2 plus 3i ஆயிரும். இது காஞ்சுகேட் ஆஃப் z. Conjugate of z or z bar equal to 2 plus 3i. And modulus of z square. Modulus of z square equal to modulus of z square na is 2 square not 2 square plus -3 whole square. 2 square plus -3 whole square. 2 square equal to 4 minus 3 square equal to 9. अब ना 4 plus 9 equal to 13 अपनी 9. Therefore the multiplicative inverse of 2 minus 3i is given by z inverse equal to z bar by modulus of z square. Already இங்கே கண்டுபிடிச்சோம் z inverse equal to z bar by modulus of z square. अपना z bar equal to 2 minus 2 plus 3i whole divided by modulus of z square equal to 13. अपना 2 by 13 plus I by I plus I into 3 by 13 அப்படின்னா இருக்கும். இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி அதில் வந்து ஆன்சர் பிடிக்கலாம். இல்லை அப்படின்னா z inverse equal to 1 by 2 minus 3i. இதோட காஞ்சுகேட் 2 minus 3யோட காஞ்சுகேட் வந்து 2 plus 3i. 2 plus 3i நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 plus 3i நியூமரேட்டர் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் நியூமரேட்டரில் 2 plus 3i அப்படின்னு ஆயிரும். ஹோல் டிவைட் பை a minus b into a plus b. अपना a square plus b square அப்படின்னு ஆயிரும். இதில் a square ना 2 square பண்ணா 2, இதில் minus 3 square பண்ணா plus 3 square. अपना 4 plus 9 equal to 13 ஆயிரும். अपना 2 by 13 plus I by I into 3 by 13 அப்படின்னு ஆயிரும். ரெண்டுமே சேம் ஆன்சர். இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி அதில் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். z bar equal to z inverse equal to z bar by modulus of z square பண்ணலாம். இல்லை அப்படின்னா நாம எழுதிட்டு அதோட காஞ்சுகேட் எடுத்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி அதில் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 6. Express the following in the form of a plus ib. Express the following in the form of a plus ib. 5 plus root 2i by 1 minus root 2 into i. 5 plus root 2 into i by 1 minus root 2 into i. Now 5 plus root 2 into i by 1 minus root 2i. இதோட டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இதோட காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். இதோட காஞ்சுகேட் வந்து 1 plus root 2i. 1 plus root 2i by 1 plus root 2i. Multiply by the 2 times. 5 into 1 வந்து 5. 5 root 2i வந்து 5 root 2i. இதில் root 2i into 1 equal root 2i. இதில் root 2i into root 2i equal to root 2 into root வந்து 2. I into i வந்து i squared அப்படின்னு ஆயிரும். Whole divided by a minus b into a plus b. ரியல் பார்ட் 1, ரியல் பார்ட் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இதில் மைனஸ் ரூட் 2 i ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும். அதில் 1 மைனஸ் ரூட் 2i ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். அப்படின்னா இதில் 5, இதில் 2i ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. அப்படின்னா 5, இதில் -2, இதில் 5 root 2i plus root 2i. அப்படின்னா 5 root 2i plus 1 root i equal to 6 root 2i ஆயிரும். இதில் 1 plus root 2 ஸ்கொயர் பண்ணால் 2. அப்படின்னா 1 plus 2 equal to 3 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா 5 minus 2 equal to 3. அப்படின்னா 3 by 3 plus 6 root 2i by 3 அப்படின்னு ஆயிரும். 3 கேன்சல். அப்படின்னா 1 plus இதில் 2 root 2i அப்படின்னு ஆயிரும். 1 plus 2 root 2i அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் சம் வந்து I minus 35. I power minus 35. நான் 1 by I power 35 ஆயிரும். 1 by I power 35 equal to 1 by I power 4 whole to power 8. 4 8s are 32. Remaining 3 power 3 into I power 3 அப்படின்னு ஆயிரும். 8 4s are 32. Whereas I power 4 equal to 1. I power 4 equal to 1. 1 power 8 equal to 1 ஆயிரும். அதனால் I power 4 into anything power into I power 3 அப்படின்னு பிடிச்சிருக்கும். I power 4 equal to 1, 1 power 8 equal to 1, I power 3 equal to minus I. அப்படின்னா 1 by minus I அப்படின்னா 1 by minus I into multiply and divide by I. Multiply and divide by I. அப்படின்னா 1 into I equal to I. Minus I into I equal to minus I squared. I squared equal to -1. -1 into -1 வந்து plus 1 அப்படின்னு ஆயிரும். அப்படின்னா I by 1 equal to I equal to 0 plus I அப்படின்னு ஆயிரும். equal to 0 plus I அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்
எக்ஸசைஸ் வந்து 5.1 எக்ஸசைஸ் வந்து 5.1 எக்ஸசைஸ் 5.1ல express each of the complex number given in the exercise 1 to 10 in the form of a plus ib in the form of a plus ib இதே ஃபார்ம் ஃபஸ்ட் இருக்க 10 சம்ஸும் a plus ibங்கிற ஃபார்மேட்டுக்கு மாற்றிடணும் a plus ibங்கிற ஃபார்மேட்டுக்கு மாற்றிடணும் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 5i into minus 3 by 5 into I 5i into minus 3 by 5 into I நான் 5i into minus 3 by I னா இதில் 5 கேன்சல் ஆயிரும் இதில் 1 into minus 3 minus 3 ஆயிரும் I into I வந்து I square equal to minus 1 அப்புறம் minus 3 into minus 1 equal to 3 அப்படின்னு ஆயிரும் minus 3 into minus 1 equal to plus 3 அப்படின்னு ஆயிரும் அப்புறம் a plus ib ஃபார்ம் அப்படின்னா 3 plus I into 0 அப்படின்னு ஆயிரும் 3 plus I into minus 5i into minus 3 by 5 into I இதில் 5 கேன்சல் ஆயிரும் அப்படின்னா minus 3 இதில் I into I வந்து I squared minus 3 into I squared ஆயிரும் I squared equal to minus 1 அப்புறம் minus 3 into minus 1 equal to plus 3 அப்படின்னு ஆயிரும் இப்போ ப்ளஸ் 3 வந்து நம்ம a ப்ளஸ் ஐபிங்கிற ஃபார்மேட் எழுதுறதுக்காக 3 ப்ளஸ் I into 0 அப்படின்னு ஆயிரும் minus 1 into minus 3 equal to plus 3 அப்படின்னு ஆயிரும் அப்புறம் 3 ப்ளஸ் I into 0 a ப்ளஸ் ஐபிங்கிற ஃபார்மேட் மாற்றுறதுக்காக 3 ப்ளஸ் I into 0 அப்படின்னு போட்டுக்கிறோம் 3 into I plus 0 போடுவோம் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் I power 9 I power 9 plus I power 19 I power 9 plus I power 19 equal to I power 4 whole square into I power 4 whole square into I 2 4s are 8 balance 1 ஆனால் I power 1 வந்து I போட்டுவோம் plus I power 4 whole to power 4 4 4s are 16 அப்புறம் I power 4 whole to power 4 balance 3 19 I power 19 அப்புறம் balance 3 into I power 3 அப்படின்னு ஆயிரும் I power 4 equal to 1 1 square equal to 1 நான் 1 into I equal to இதில் I அப்படின்னு ஆயிரும் அடுத்து I power 4 equal to 1 I cube equal to minus I cube equal to minus I அப்புறம் 1 into minus I அப்படின்னு ஆயிரும் அப்புறம் I minus I அப்படின்னு ஆயிரும் I இதில் minus I minus I equal to 0 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட் மாற்றுறதுக்காக 0 plus 0i அப்படின்னு மாற்றிடும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட் மாற்றுறதுக்காக 0 plus 0i அப்படின்னு போட்டு வரும் அதே சமயம் I power 9 plus I power 19 equal to I squared whole to power 4 பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட் டைம் வந்து I power 4 பிரிச்சுருக்கோம் இதில் I squared அப்படின்னு பிரிச்சுக்கிறோம் அவ்வளோ ரெண்டு எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எது வேணால் போட்டுக்கலாம் I squared whole to power 4 4 2s are 8 பேலன்ஸ் ஒரே ஒரு I இருக்கும் into I அப்படின்னு ஆயிரும் அப்புறம் I squared whole to power 4 into I ப்ளஸ் இதில் I squared whole to power 9 9 2s are 18 அப்புறம் பேலன்ஸ் ஒன்று இருக்கும் into I அப்படின்னு ஆயிரும் அப்புறம் I squared equal to minus 1 whole to power 4 equal to plus 1 அப்படின்னு ஆயிரும் அப்புறம் 1 into I equal to I அப்படின்னு ஆயிரும் இதில் minus 1 whole to power 9 இதில் ஆட் பவர்னால் minus 1 ஆயிரும் minus 1 into I equal to minus I அப்படின்னு ஆயிரும் இதில் I power 4க்கு வந்து plus 1 போடுறோம் இதில் I squared equal to minus 1 வச்சு போடுறோம் அப்புறம் I power 1 into I equal to I இதில் minus 1 whole to power 9 அப்புறம் minus 1 into I அப்படின்னு ஆயிரும் அப்புறம் I minus I equal to 0 ஃபார்மேட்டில் a plus ib ஃபார்மேட்னா 0 plus 0i அப்படின்னு ஆயிரும் நெக்ஸ்ட் தேர்ட் சம் I power minus 39 I power minus 39 I power minus 39 equal to 1 by I power 39 1 by I power 39 equal to 1 by I power 4 whole to power 9 1 by I power 4 whole to power 9 9 4s are 36 அப்படின்னு ஆயிரும் 9 4s are 36 balance 3 into I power 3 அப்படின்னு ஆயிரும் அப்புறம் 1 by I power 4 equal to 1 அப்புறம் 1 into I power 3 வரும் I power 3 equal to minus I அப்படின்னு ஆயிரும் I power 3 equal to minus I அப்புறம் into conjugate of numerator and denominator multiply அப்புறம் minus ஐயோட conjugate வந்து plus I அப்புறம் I into I அப்படின்னு ஆயிரும் I by I அப்படின்னு ஆயிரும் I by I equal to இதில் 1 into I வந்து I இதில் minus I into I வந்து minus I square I square equal to minus 1 அப்புறம் minus 1 into minus of minus 1 equal to plus 1 அப்புறம் I into 1 equal to I அப்படின்னு ஆயிரும் I into 1 equal to I அப்புறம் therefore ஆன்சர் வந்து I ன்னு ஆயிரும் அப்புறம் A plus IB ஃபார்ம் வந்து
ஏ ப்ளஸ் ஐபிங்கிற ஃபார்ம் வந்து 0 ப்ளஸ் ஐ அப்படின்னு ஆயிரும். ஏ ப்ளஸ் ஐபிங்கிறது ஃபார்ம் வந்து 0 ப்ளஸ் ஐன்னு ஆயிரும். ஐ பவர் ஸ்கொயர்டாக பிரித்து போட்டாலும் சரி, இல்லை ஐ பவர் 4 வச்சு பிரித்து போட்டாலும் சரி, ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து சேமாக தான் இருக்கும். நீங்கள் எந்த மெத்தட் வேணால் சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் ஐ ஸ்கொயர்டு வச்சு போட்டாலும் சரி, ஐ பவர் 4 வச்சு பிரித்து போட்டாலும் சரி, நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் சால்வ் பண்ணி அதில் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டு வரும். ஓகேப்பா, தேங்க்யூ.